என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆண்மனைய உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் வாழ்வது இயற்கையா அல்லது செயற்கையா என்பதுதான் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். எளிமையா விபரமா பார்க்க போறோம். இப்ப நம்ம நாட்டிலேயோ இல்ல நம்ம உலகத்திலேயோ நம்ம சமுதாயத்திலேயோ நம்ம வீட்லயோ நீங்க பாத்தீங்கன்னா ஏசி இல்லாத வீடு இல்ல, கார் இல்லாத வீடு இல்ல, மோட்டர் பைக் இல்லாம வீடு இல்ல, எலக்ட்ரானிக் பொருள் இல்லாம வீடு இல்ல, செல்போன் இல்லாம மனிதர்கள் இல்ல. இது போல எலக்ட்ரானிக் இல்லாத எந்த மனிதனும் இல்லைங்க. எந்த மனிதனும் நம்ம பார்க்க முடியாது. அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப மாவு அரைக்கிறதுக்கு மிஷின் இருக்கு, காத்து வர்றதுக்கு ஃபேன் இருக்கு, கூலிங் பெட்டியா ஃப்ரிட்ஜ வச்சிருக்கான், ஏசி காத்து வர்றதுக்கு ஏசி போட்டிருக்கான். இது போல ஃபாஸ்ட்னஸா போறதுக்கு பைக் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான். எல்லாமே இந்த வேகமான உலகம் ஆயிடுச்சு, வேகமான காலகட்டம் ஆயிடுச்சு. இது போல இந்த வேகமான காலகட்டத்துல எல்லாமே ஃபாஸ்ட்னஸ் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்னஸ் மருத்துவம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் நெருப்பு, ஃபாஸ்ட் எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ஆகி இவனும் ஃபாஸ்டா போயிடுறான். புரியுதுங்களா? ஃபாஸ்டா மண்ணுக்குள்ள போயிடுறான். அப்ப எல்லாமே செயற்கையான எந்திரங்களா, செயற்கையான எலக்ட்ரானிக்களா ஆயிடுச்சு. எல்லாமே பேரழிவு நம்மளை நோக்கி இருக்குங்க. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எலக்ட்ரானிக்கல்ல எவ்வளவு பாதிப்பு. இப்ப செல்போனால எவ்வளவு அறிவு பாதிக்குது, மூளை மங்குது, அறிவு மங்குது, மனசு குழம்புது, கண் பார்வை தெளிவா இல்ல, இன்னைக்கு கண்ணாடி போட்டுக்கிறோம். புரியுதுங்களா சொல்றது? அப்ப செல்போன்லயே பாதி காலம் போயிடுது. புரியுதுங்களா? சில பேர் முழுமையான காலமே செல்போன்ல முடிச்சுக்கிறாங்க, செல்போனே வாழ்க்கைன்னு போய்கிறாங்க. அப்ப இதால என்ன ஆகுது? எஜுகேஷன் கெட்டு போகுது, கல்வி கெட்டு போகுது, வேலை வாய்ப்பு கெட்டு போகுது. இது போல எலக்ட்ரானிக்கல் மூலியமா பல அழிவுகள் நம்ம நோக்கி இருக்குங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல இருந்து நம்ம தவிர்த்து எப்படி இயற்கைக்கு வரலாம், இயற்கை நமக்கு என்ன பெரும் கொடையா இருக்கு, இயற்கை இல்லாம நம்ம வாழ்வே இல்லை, இயற்கை பேரன்பின் வெளிப்பாடு இல்லாம நம்ம மனித கோணமே இல்லை, இந்த உயிர்களே இல்லை. அப்ப இயற்கை அழிச்சா நாமும் அழிவோம், இந்த உயிர்களும் அழியும், இந்த நாடும் அழியும், இந்த சமுதாயமும் அழியும். இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறத பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கையானதாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இயற்கை இல்லாம பொருளாதாரம் இல்ல, உணவு இல்ல, வாழ்வியல் இல்ல, காத்து இல்ல, நெருப்பு இல்ல, ஆகாயம் இல்ல, மண் இல்ல, எல்லாமே இயற்கை தாங்க. இயற்கை இல்லாம மனித குலமே இல்ல, உயிர்களும் இல்ல, நாடு இல்ல, சமுதாயமும் இல்ல. அப்ப இந்த இயற்கையில இருந்துனா நம்ம மேம்படணும், இந்த இயற்கையில இருந்தா நம்ம உயரணும். இந்த இயற்கையில இருந்தா நம்ம வாழ்வியலே இருக்கு. இயற்கையே வாழ்வியல். புரியுங்களா? வாழ்வியலே இயற்கை. அப்ப இப்படி இருக்கும்போது நம்ம எல்லா செயற்கையான எலக்ட்ரானிக்கல் இயந்திரம் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். அப்ப இதால நம்ம பேரழிவு. இன்னைக்கு ஏசியால இன்னைக்கு வெயில் காலத்துக்கு ஏசி போட்டிருக்கோம், அது பேரழிவு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கார்ல ஃபாஸ்ட்னஸா போறோம், அதால எவ்வளவு விபத்துகள், இந்த பைக்கால எவ்வளவு விபத்துகள். இன்னைக்கு காத்து கூட பாருங்களேன், வெண்டிலேட்டர்ல வந்துருச்சு. இன்னைக்கு வீசிங் ப்ராப்ளம், இன்னைக்கு மூச்சு திணறல், இன்னைக்கு பல இது காத்து மூலியமா ஒரு கேஸை வச்சு அவன் வெண்டிலேட்டர்னு போட்டு கொடுத்துறான். இது ஃபாஸ்ட்னஸ் உலகத்துல இப்படி வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்ப நெருப்பு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ல என்ன பண்றான், நெருப்பை அதிகப்படுத்துறான், கேஸால அதிகப்படுத்துறோடனே அது நூடல்ஸாவும் வெந்து வருது, அரிசியாவும் வெந்து வருது, காய்கறியாவும் வெந்து வருது, இது மாதிரி மாமிசங்களால வெந்து வருது. இது அதை சாப்பிட்றான், ஃபாஸ்டா அவன் உடல் உறுப்புகள் எல்லாமே கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, நுரையீரல் ஃபெயிலியர் ஆகுது, மூளை மங்குது, எல்லாமே உடலுக்குள்ள அவனே அழிச்சுக்கிறான், எல்லா அணுக்களையும் அழிச்சுக்கிறான். அப்ப அணுக்கள் புதுப்பிக்கப்படல, ஒரு புத்துணர்ச்சியா இல்ல. இந்த உலகத்துல இந்த ஃபாஸ்ட்னஸ் ஃபுட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே அணுக்களை அழிக்கிற எல்லாமே உணவுகளா மாறிடுச்சு. ஏன்னா மரபணு மாற்றமா ஆயிடுச்சு. சரிங்களா? மரபணு மாற்றமா ஆயிடுச்சு. மண்ணுல அந்த தரம் இல்ல, அந்த அந்த உயிர் தன்மை இல்ல. புரியுதுங்களா? இப்ப இந்த அணுக்கள் எல்லாம் செத்து போயிடுச்சு மண்ணுல. அப்ப இந்த மண்ணுல ஏன்னா நம்ம எல்லாமே செயற்கை ஆகிட்டோம். புரியுதுங்களா? இப்ப எல்லாமே உரங்கள்லாம் பாத்தீங்கன்னா செயற்கையான உரங்கள். சரிங்களா? மருந்து அடிக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே உணவுகள் என்னன்னா ஃபாஸ்ட்னஸ் உலகம், எல்லாமே வேகமான உலகம். அப்ப இந்த செயற்கை காலகட்டம் பாத்தீங்கன்னா பேரழிவை நோக்கி தான் நம்ம போய் கொண்டு இருக்குமே. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பேரழிவு கொண்டு நம்ம போயிருக்கோம்னா அது உங்க அழிவு மட்டும் கிடையாது, எல்லாரோட அழிவும் தான். நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக் எவ்வளவு குப்பை, நீங்க 1,00,000 டன் எடுக்கிறோம் பிளாஸ்டிக் குப்பை. நீங்க எவ்வளவு மாசுபடுது, காற்று மாசுபடுது. அப்ப காற்று இல்லாம வாழ முடியுமா? காற்று இல்லாம ஏசி வருமா? புரியுதுங்களா? காற்று இல்லாம ஃபேன் சுத்துமா? அது போல கரண்ட், பூமியில இருந்து கரண்ட் எடுக்கலன்னா லைட் எரியுமா? அப்ப இயற்கை சார்ந்தா எல்லாமே வாழ்வியல். அப்ப இயற்கை அழிச்சுட்டு நம்ம எங்க போகணும்? புரியுதுங்களா? நீங்க தண்ணி குடிக்கிறது இயற்கை தான் தருது, நீங்க உணவு நீங்க சாப்பிடுறது இயற்கை தான் தருது. நீங்க இன்னைக்கு நம்ம ரோட்ல போறோம்னா இயற்கையோட மண் வளம் தான். புரியுதுங்களா? எல்லாமே நம்ம இயற்கை சார்ந்தா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மழை பெய்யுது, நீரின்றி அமையாத உலகு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அந்த நீர் இந்த பூமிக்கு வரலன்னா ஒரு உயிரினங்கள் கூட கிடையாது.
சரிங்களா? அது போல சூரிய வெப்பம், விட்டமின் டி. நீங்க வந்து குழந்தைய வந்து பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் சூரியன்ல காட்டுன்னு ஏன் சொல்றாங்க? அந்த கதிர்வீச்சு அந்த குழந்தை மேல படும்போது அறிவு திறனா வளருது. புரியுதுங்களா? அப்ப அந்த விட்டமின் டி வருது, அந்த எதிர்ப்பு சக்தி சூரியன்ல இருந்து கிடைக்குது. அப்ப எல்லாமே இயற்கை நமக்கு வந்து பெரும் கொடையா, பெரும் அன்பா, பெரும் கருணையாளனா இருக்கானே இயற்கை. அப்ப நம்ம அதுக்கு ஏன் நம்ம ஏன் இயற்கையை அழிக்கணும்? செயற்கையை நம்ம நிறைய உண்டாக்கணும். இயற்கையிலே நம்ம வந்து நிறைய உண்டாக்குமே. இயற்கையான வளங்கள் எவ்வளவு இருக்கு. நிறைய செடிகள் நடுவோம், மரங்கள் நடுவோம், இயற்கையை பாதுகாப்போம், இயற்கை வாழ்வியல வாழ்வோம், நீரை வந்து தேங்காம பார்த்துப்போம், நீரை அழிக்காம பார்த்துப்போம், காற்று மாசுபடாம பார்த்துப்போம். இது போல மண் வளங்கள், நீர் வளங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்புமே, காதலிப்போமே. ஏன்னா இயற்கை தான் நம்ம பேரன்பு கொண்டு நம்மள காதலிக்குதே, மனித வளத்துக்கு காதலிக்குதே. இப்ப காத்து இல்லாம உங்களால வாழ முடியுமா? ஒரு ரூம்ல போட்டு காத்து இல்லாம உங்களை அடைச்சிட்டுனா நீங்க வாழ முடியுமா? ஒரு வினாடி. அப்ப நீங்க வாழ்வது வந்து காசால நீங்க வாழல, காத்தால வாழறீங்க. அதை நம்ம நல்லா புரிஞ்சிடும். பஞ்சபூத்தால வாழ்றோம், இயற்கையால வாழ்றோம். நல்லா புரிஞ்சிடும். பணம் 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 பணம், பணத்தை வச்சு எல்லாமே கிடைச்சிடும்னா பணத்தை வச்சு நீங்க காத்த வாங்கிக்கிங்க. புரியுதுங்களா? அப்ப இயற்கையை வாங்க முடியுமா உங்களால? உயிரை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. எப்படி வாங்க முடியும்? நீங்க இயற்கை தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிச்சை கொடுக்குதே. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தான தர்மம் எதுவும் பண்ணுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயற்கை தான் நம்மளுக்கு வந்து பண்ணுது, பெரும் கொடையா இருக்கு. சரிங்களா? அதனால இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இயற்கை நேசிப்போம், இயற்கையோட வாழ்வோம். செயற்கையை வந்து தள்ளிட்டு செயற்கைக்கு முரண்பாடுங்க இயற்கை. சரிங்களா? இயற்கைக்கு முரண்பாடு செயற்கை. அதனால இயற்கை வாழ்விலே நன்மை தரும். நன்றி, வணக்கம்.